வணக்கங்க. இன்றைக்கி இன்னும் ஒரு காலை உணவு தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த காலை உணவும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொள்ளு நான் ஊற வச்சு நல்லா முளைக்க வச்சு வச்சுருந்தேன். அது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஆவியில் வேக வைக்கும்போது இன்னுமே நல்லா முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா, பொடியாக கட் பண்ண கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ, இது கூட பன்னீர் வந்து வீட்டில் செஞ்சு வச்சது தான். அது கொஞ்சம் பொடியாக பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் சேர்த்ததுனால இது ரொம்பவே இன்னும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் லெமன் ஜூஸு, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு இது மட்டும் சேர்த்து கலந்துக்கிட்டால் போதுங்க. இந்த கொள்ளு சாலட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னீர் சேர்த்துறதுனால தான் இது இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாம் செய்கிற உணவை வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிட்டாலே போதும். அதுவே நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி காலை உணவு அப்படி தாங்க இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காலை உணவு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்வீட் கார்ன். இதை வந்து தண்ணியில் தான் வேக வச்சேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டா நல்லா கரைஞ்சிரும். மிளகுத்தூள், கொஞ்சம் கேப்சிகம் போட்டு கொஞ்சம் மாதுளை முத்துக்களும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யும்போது சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு உணவாகவே எடுத்துக்கலாம். சோளம் வந்து நல்லா நைட்டே ஊற வச்சது. காலையில் நல்லா அரைச்சிட்டு கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ப்ளைனாக தான் காய்ச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. உப்பு மட்டும் சேர்த்துட்டு ப்ளைனாக சோள கஞ்சி. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை பார்த்திங்கன்னா, நெய் வேக வைக்கிறது தான். 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கிற ஆடையெல்லாம் சேர்த்து வச்சுருந்துட்டு அதனால் சிலிப்பி வெண்ணெய் எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு. சோளக்கஞ்சி வந்து உப்பு மட்டும் சேர்த்தாலும் நம்ம தயிரோ மோரோ ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி இலை சேர்த்துட்டாலும் போதும். இன்றைக்கி நான் வெங்காயம், கொத்தமல்லி இலை மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இன்றைக்கி காலை உணவு மனசுக்கு நிறைவாகவும் உடலுக்கு ஒரு அற்புதமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஆரோக்கியமான இந்த காலை உணவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.